இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா க்ளோசிங் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ க்ளோசிங் ஆஃப் ரெஜிஸ்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ அந்த ரெஜிஸ்டர் வந்து நான் என்ன சொன்னேன்னா மெம்பர்ஸோட பேரெல்லாம் வந்து லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் போனஸ் இஷ்யூ பண்றோம், இல்லைன்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா எந்த ஷேர் ஹோல்டருக்கு இது போகும்? ஏன்னா டுடே மிஸ்டர் ஏ மே பி த ஷேர் ஹோல்டர், பட் டுமாரோ மிஸ்டர் பி மே பி த ஷேர் ஹோல்டர், டே ஆஃப்டர் டுமாரோ மிஸ்டர் சி மே பி த ஷேர் ஹோல்டர். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது போனஸ் டிவிடெண்ட் இதெல்லாம் வரும்போது இந்த க்ளோசிங் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். எந்த டேட்டில் வி புட் அ கட் ஆஃப் அப்படிங்கிறது. ஸோ அந்த டேட்டை வி கால் இட் ஆஸ் ரெக்கார்ட் டேட். ஸோ ரெக்கார்ட் டேட்னா என்னன்னா கட் ஆஃப் டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி கேசஸில் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே. அண்ட் இதில் ஒரு குட்டி ப்ரொவிஷன் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா, அட் அ டைம் 30 days தான் நான் அந்த ரெஜிஸ்டரை க்ளோஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு வருஷத்தில் மொத்தமாக 45 days தான் ஒரு கம்பெனியில் க்ளோஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மே 1 அப்படின்னா நான் அட் அ டைம் நான் ஒரு போனஸ்க்கோ இல்லை ஒரு டிவிடெண்ட்க்கோ ஃபார் சம் அதர் பர்பஸ் ஃபார் மெயின்டெனன்ஸோ எதுக்கோ ஒன்று நான் அந்த புக்ஸை க்ளோஸ் பண்ணுறேன், அந்த ரெஜிஸ்டரை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா அட் அ டைம் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ நாளைக்கு க்ளோஸ் பண்ண முடியும்? 30th மே வரைக்கும் தான் க்ளோஸ் பண்ண முடியும். நான் இது பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் ரிமைனிங் எவ்வளோ என்னால் க்ளோஸ் பண்ண முடியும்னா 15 days தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, இது 30 days கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கணும்ட்டு இல்லை. ஐ மேட் ஜஸ்ட் க்ளோஸ் இட் ஆன் 15th மே ஆல்சோ. தட் இஸ் மை விஷ். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 30 days அட் அ டைம் அண்ட் 45 days இன் அ இயர். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் we have to inform public related to the closing of date. ஏன்னா ஜென்ரலாக இந்த கேஸ் ப்ராக்டிக்கலாகவும் நம்மளால பார்க்க முடியும். ஒரு கம்பெனி ஷேரை வந்து வாங்குறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிவிடெண்ட். இந்த கம்பெனியில் நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும், இந்த கம்பெனியில் வந்து போனஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஐ மீன் த மெம்பர்ஸ் தே வாண்ட் டு பை ஃபார் தட் ஒன்லி. த பப்ளிக் வாண்ட் டு பை ஃபார் தட் பர்டிகுலர் திங் ஒன்லி. ஸோ எந்த டேட்டில் வந்து கட் ஆஃப் அது வந்து பப்ளிக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தே வில் பிளான் அண்ட் தே வில் பை த ஷேர்ஸ். ஸோ வி ஹாவ் டு இன்ஃபார்ம் த பப்ளிக் வித்தின் 7 days. 7 days ப்ரையராக நம்ம வந்து நோட்டீஸ் கொடுத்து வி ஹாவ் டு டெல் த பப்ளிக். ஸோ எப்படி யூ வில் கன்வே டு த பப்ளிக் அப்படின்னா பை அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வர்னாக்குலர் நியூஸ் பேப்பர்லையும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லையும் கொடுக்கணும், விச் இஸ் வைட் சர்க்குலேட்டட் இன் த பிளேஸ் வேர் ஆர்ஓ இஸ் சிச்சுவேட்டட். இப்போ என்னோட கம்பெனி அதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பல்லாவரம்ல இருக்கு அப்படின்னா இங்கே வர்னாக்குலர் நியூஸ் பேப்பருங்கிறது என்னது? தமிழில். இப்போ நான் தமிழில் ஜென்ரலாக ஃபேமஸ்னால் என்ன சொல்லுவீங்க? இந்த தினமணி ஏதோ ஒன்று, அந்த மாதிரி எல்லாம் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ் பேப்பர்ஸ் ஏதோ ஒன்று அது. ப்ளஸ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ், ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேப்பரில் ஒன்று விச் இஸ் வைட் ஸ்ப்ரெட் இன் த பிளேஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், இந்த நியூஸ் பேப்பரில் நான் வந்து கொடுப்பேன். அவ்வளோதான் வித் ரெஸ்பெக்ட் டு க்ளோசிங் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ். அண்ட் இன்னொரு குட்டி கான்செப்ட் என்ன இருக்குன்னா ஃபாரின் ரெஜிஸ்டர். இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் சின்ஸ் உங்கள் இதில் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கோங்க. ஃபாரின் ரெஜிஸ்டர் என்னன்னா ஒரு கம்பெனி இருக்கு இட் அண்ட் இது வந்து இட் ஹேஸ் மல்டிபிள் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்க. இந்தியாலையும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஃபாரின்லையும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் மெயின்டைன் பண்ணுற ரெஜிஸ்டர் தான் பிரின்சிபல் ரெஜிஸ்டர். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் if it wants to, it can also maintain another register at foreign place for foreign shareholders. வேணும்னா அப்படி மெயின்டைன் கூட பண்ணலாம். ஆனால் அதுக்கு அவங்களோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் மஸ்ட் ஆத்தரைஸ் த ஆக்ட். அண்ட் இது பண்ணிட்டா உடனே they have to inform ROC within 30 days that they have opened further register in for foreign shareholders. ஓகே. ஸோ இது ஒரு குட்டி கான்செப்ட், அவ்வளோதான். மெயினாக வந்து நம்ம இன்னைக்கு இங்கே க்ளோசிங் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அட் அ டைம் 30 days, இன் a year 45 days, அண்ட் 7 days ப்ரேயராக we have to inform the public
in a vernacular newspaper and one English newspaper which is widely circulated in the place where RO is situated. Okay.